நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஒரு வார்த்தை உங்களோட பேச கிருபை செய்தார். நீங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை நான் உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன் என்று. அப்படி நாம் யோசுவாவையும் வழியருகே இருந்த குருடனையும் வாய்க்கால் வெட்டினவர்களை குறித்து நாம் தியானித்தோம். அது தொடர்ச்சியாய் வெள்ளிக்கிழமை பேதுரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை கண்டான் என்றும், மோசேக்கும் கர்த்தர் அதே வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஜாதிகளிடத்தில் ஆச்சரியப்படுகிற ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக, எந்த ஜாதி இடத்திலையும் அந்நிய ஜாதி இடத்துல மற்றவருக்கு செய்யாத ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உன் ஜனத்தை எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன் கூட இருந்து கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வெள்ளிக்கிழமையிலும் தியானித்தோம். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எங்கிருந்தோ வந்திருந்து அந்நிய ஜாதியாயிருந்த நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, தேவ கிருபையில நடத்தி, தேவ திட்டத்தில் நடத்தி, அல்லேலூயா, மோசே இடத்துல சொல்லுகிறார், எந்த ஜாதி இடத்திலும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா தனியா அல்ல, எல்லா ஜனத்துக்கு முன்னாடி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை நம்முடைய பலகீனங்கள் அழுகையெல்லாம் தனியாய் இருக்கும், யாருக்கும் தெரியாமல் இருக்கும் நம்முடைய வேதனை எல்லாம். ஆனால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அப்படி அல்ல. எந்த இடத்திலே அல்லேலூயா சோர்ந்து போய் நிற்கிறோமோ, எந்த இடத்துல அற்புதங்கள் இல்லாமல் நிற்கிறோமோ, அந்த இடத்துல எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்த, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த, தேவ கிருபைக்குள்ள நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 7:21 அதே போல வசனம் சொல்லுகிறது, வல்லமையான பயங்கரமான, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆமா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் பயங்கரமான தேவன். பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பயங்கரமான தேவன். பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பயங்கரத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆமைன்னு சொல்லுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான, என்னோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியம் நடக்கணும்னா அப்போ யாரு கூட இருக்கணும்? அவர் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். நம்ம தனியாக பயங்கரம் செய்ய முடியாது. தனியாக பயங்கரமாக செய்வோம், அது வேற. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்யணும் பயங்கரமான காரியங்கள். எனக்கு இந்த 8வது மாதத்தில் இனி உள்ள நாட்களில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு பயங்கரத்தை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பயங்கரமான காரியம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிந்து பழக்கப்பட்டு வாசித்த, பலமுறை வாசித்த, அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லி, அந்த பயங்கரம் என் வாழ்க்கையில் பயங்கரம் அது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். பயங்கரம் நினைக்கும் பொழுது 10,000 கோடி லாட்டரி அடிக்கிறதல்ல பயங்கரமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். பெரிய மண்டை வீடை கட்டுவதல்ல பயங்கரமான விஷயம். இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. யாக்கோபுக்கு தோணிருச்சு. யாக்கோபு சொல்றான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. எதை வச்சு யாக்கோபுக்கு இது பயங்கரம் என்று தோணினது? இருட்டை பார்த்து அவன் சொல்லலை இது பயங்கரமா இருக்குன்னு. அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் கண்ண மூடி ஏமாத்தி வாங்கி ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்ட பொழுது வெளியே வந்த அம்மாட்ட சொல்லலை இது பயங்கரமான ஆசீர்வாதம்னு சொல்லலை. அவன் சொல்றான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது அப்படின்னா எதை வச்சு அவன் பயங்கரம் என்று சொன்ன ஒரு 6-7 காரியங்களை சொல்லி என் வாழ்க்கையிலும் அதே பயங்கரம் நடத்த கர்த்தர் வல்லவ தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அந்த பயங்கரத்தை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதை பார்த்து எதை வைத்து அவன் பயங்கரம் என்று சொன்னான்? அவன் முதலாவது அவன் பயங்கரம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்றால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையிலே இதுவரை காணாத ஒரு சொப்பனத்தை கண்டான். அதனால தான் சொல்றான் இந்த ஸ்தலம் மிக பயங்கரமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி தகப்பனுடைய எந்த ஆதரவும் தாயுடைய எந்த ஆதரவும் சகோதரனுடைய எந்த துணையும் இல்லாமல் தனித்து போகும் பொழுது இதுவரை காணாத ஒரு சொப்பனத்தை இதுவரை அவன் நினைத்து பாராத அயர்ந்து படுத்து கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் நடந்து வந்து பேர்சபாவிலிருந்து புறப்பட்டு ஆரானுக்கு போகிற வழியில் போய்கொண்டு இருக்கும் பொழுது சோர்வு அடைந்து ஒரு இடத்துல வந்த பொழுது ஆமேன் அவன் கண்ட ஒரு சொப்பனம்தான் அவனை பயங்கரம் உள்ளதாய் மாற்றினது. அல்லேலூயா. சொப்பனத்தை தாரது யார் தெரியுமா? என் தேவாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விரும்பினால் இந்த 8வது மாதத்தில் சில சொப்பனங்களோடு சில தரிசனங்களோடு சில வாக்குத்தத்தங்களோடு உங்களையும் என்னை நடத்த கர்த்தர் வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மெத்தையில் படுத்த பொழுது அல்ல அவனுக்கு சொப்பனம் வந்தது. அல்லேலூயா. எந்த வழியும் இல்லாத பொழுது, யாருடைய பாதுகாப்பும் இல்லாத பொழுது, யாராலும் ஆறுதல் படுத்த முடியாத பொழுது கர்த்தர் தன்னுடைய சொப்பனத்தை கொடுத்து வழி நடத்தினது போல இந்த 8வது மாதத்தில் தன் ஜனத்திற்கு தேவையான சொப்பனத்தை தரிசனத்தை கர்த்தர் தந்து வழி நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை கண்ட மாத்திரத்தில் அவனுக்கு தெரிகிறது இந்த இடம் மிக பயங்கரமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் பார்க்கிற சொப்பனம் போல அல்ல. நாம் ஒரு நாளைக்கு எதை செய்கிறோமோ அதை சொப்பனமாய் அன்று ராத்திரியிலே காண்போம். இது அப்படி அல்ல. இதுவரை கண்டிராத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை காணாத ஒரு சொப்பனத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இதுவரை உணராத சில விஷயங்களை கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா என்னை உணர்த்த போகிறார். அல்லேலூயா. முன்னு நடக்க போகிற விஷயங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் இருட்டில் வைத்து சொப்பனத்தோடு கூட என்னோட கர்த்தர் பேச வல்ல தேவனாக இருக்கிறார். அதற்காக இதுதான் எந்த ஜாதிக்கும் செய்யாத ஒரு அதிசயமான காரியமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதை விட அதிசயம் என்ன? நாளைக்கு நடக்க போற சம்பவத்தை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சொப்பனம் தந்தா எந்த புற ஜாதிக்கும் அல்லேலூயா செய்யப்படாத அதிசயம் அதுதானே அதிசயம். அல்லேலூயா. பொன்னும் பொருளும் வாங்குவதை விட கர்த்தர் என்னோட பேசுறார், எனக்கு தரிசனத்தை தருகிறார் என்றால் அதை விட மேலான ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அல்லேலூயா. அப்பொழுது இந்த இடம் பயங்கரமாக இருப்பது என்று சொல்வதற்கு முதல் காரணம் அவன் இதுவரை காணாத ஒரு சொப்பனத்தை கண்டான். அல்லேலூயா. இதுவரை காணாத சொப்பனம். அதே போல அவன் இதுவரை பார்த்த ஏணி எல்லாம் 20 அடி 15 அடி ஏணி தான். இதுதான் முதல் தடவையா வானம் வரை எட்டுகிற ஒரு ஏணி அவனால காண முடிந்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தூக்கம் அப்படி அவனால தூங்க முடியல. பயந்து போய் இருந்த அவனுக்கு இருட்டிலே ஒரு இடத்திலே அல்லேலூயா ராவழி பாதை போய்கொண்டிருந்த அவனுக்கு கர்த்தர் அவனோடு வெளிப்பட்டதுதான் அவன் வாழ்க்கையில் பயங்கரமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்தை எப்படி நான் கடக்க போகிறேன், இந்த ராத்திரி எப்பொழுது நான் கடக்க போகிறேன் என்று நினைத்தால் கர்த்தர் உங்களோடு சொப்பனத்தோடு பேச வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல சொப்பனத்தை கண்டான், அடுத்தது ஏணியை கண்டான், மூணாவது என்ன கண்டான்? தேவ
தூதர்களை கண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கும் ஒரு தேவ தூதனை காண்பியும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் உம்முடைய தூதர்களை என்னுடைய பக்கத்தில் காண்பிப்பதற்கு வல்ல தேவனாக இருக்கிறார். சவுண்டு கூடுதல் இருக்குன்னா குறைச்சிக்கோப்பா கொஞ்சம். அல்லேலூயா. தூதனை தன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரனை கொண்டு கண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறான். ஆனால் முதல் தடவையாக அல்லேலூயா யாக்கோபு தேவ தூதர்களை, எத்தனை பேர் தேவ தூதர்களை கண்டிருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். என்னைய பார்த்து உங்களுக்கு தெரியலையா? தெரியலையா உங்களுக்கு? இவ்வளவு முன்னாடி நிற்கிறேன்னு தெரியலையா? காணாதத இந்த மாசம் கர்த்தர் காண கிருபை செய்வார். பயந்து போய் இருக்கிறீர்களா? யாக்கோபை பார்த்து, யாக்கோபுக்கு ஆண்டவர் பாருங்க ஒரு மனுஷனுக்காக எத்தனை கிரியை செய்கிறாரு பாருங்க. தனிச்சு போறான், அவனுக்கு துணை இல்லை. அவன் இங்கிருந்து நல்ல ஒரு வாலிபனாய் கிளம்புகிறான். பணம் இல்லை, அவனுடைய வீட்டில் இருக்கிற ஒட்டகங்கள் அவனுக்கு கொடுக்கப்படலை, பிரயாணத்துக்கு தேவையான எதுவும் அவனிடத்தில் இல்லை. கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம் எடுத்து நடந்து போனவன் தான் யாக்கோபு. கர்த்தர் அவனை எப்படி பாருங்க பிரமிக்கத்தக்க, விவரிச்சாலும் முடியாத அளவுக்கு, விசுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம் அந்த இருட்டில் அவனோடு கர்த்தர் செய்ததுதான் பயங்கரமான காரியம். நீங்கள் விசுவாசித்தால் ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவன் பயங்கரம் என்று சொல்வதற்கு காரணம் அவன் இதுவரை காணாத தேவதூதர்களை கண்டதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேற விஷயங்களை காண்பதை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரம். நம்முடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே நீங்கள் தேவ தூதர்களை காணத்தக்கதாக எங்கெல்லாம் தேவதூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு. பேதுரு சோர்ந்து போய் இருந்த பொழுது, அல்லேலூயா, அடைக்கப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினது போல, ஆபிரகாம் நின்ற பொழுது அவருக்கு கர்த்தர் ஒரு 3 தூதனை அனுப்பினது போல, லோத்து தப்பிப்பதற்காக கர்த்தர் 2 தூதர்களை அனுப்பினது போல, இங்க யாக்கோபுக்கு வேண்டி ஒரு கூட்டம் தூதர்களை கர்த்தர் அனுப்பினது போல இந்த நாட்களிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில தூதர்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துவதற்கு என் தேவன் வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தூதர்களை கண்டான். வாழ்க்கையில் அதிசயம், அதுதான் பயங்கரம். நம்ம வாழ்க்கையில் பயங்கரம் என்ன தெரியுமா? நம் தேவனோடு இருக்கிற சொப்பனத்தை காண்பது. ஹல்லேலூயா. தேவன் காட்டுகிற வழியை காண்பது. அதை விட அதிசயம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூதர்களை காண்பது தான் ஹல்லேலூயா பயங்கரமாக இருக்கும். வேற ஒன்றும் பயங்கரம் கிடையாது. யாக்கோபு ஹல்லேலூயா தூதர்களை கண்டான். கர்த்தர் அப்படியே விடலை. அடுத்தது அவனுக்கு என்ன காண்பித்தார்? வாசிங்க 13ஆம் வசனம். இப்ப அடுத்தது அதற்கு மேலாக கர்த்தரை காணத்தக்கதான கிருபையை யாக்கோபுக்கு அந்த ராத்திரி கட்டளையிட்டான். எப்படி சொல்லாமல் இருப்பான்? இந்த இடம் பயங்கரமா இருக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை காணுகிற கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனை காண முடியல, ஹல்லேலூயா, தாயை காண முடியல, தன்னுடைய நண்பர்களை காண முடியல, தனக்கு உதவி செய்ய யாரையும் காண முடியல. யாரையும் காண முடியலையா? நீங்க அப்ப விசுவாசிங்க, அப்ப நினைச்சுக்கோ உங்களுக்காக கர்த்தர் வரப்போகிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருடைய உதவியும் அற்று போய்விட்டதா? எந்த மனுஷனுடைய சகாயங்களும் எனக்கு இல்லாமல் போய்விட்டதா? அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, எனக்காக கர்த்தரே வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலும் யாக்கோபுக்காக கர்த்தர் வந்து நின்றது போல இந்த நாட்களில் உங்க விஷயத்திற்காக என்னுடைய தேவன் வந்து நிற்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயந்து போன விஷயத்திற்கு, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற விஷயத்திற்கு, நீங்கள் கலங்கி போய் இருக்கிற விஷயத்திற்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 8வது மாதத்தில் எனக்காக கர்த்தர் கடந்து வந்து நின்று எந்த இருட்டையும் ஹல்லேலூயா வெளிச்சமாக்குகிற ஒரு தேவன் ஒரு தூதனை அனுப்பி மாத்திரம் அவனை விடுவிக்கல, கர்த்தரே வந்து நின்று இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் தடவையாக ராஜாதி ராஜாவை காண்பதற்கு யாக்கோபுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப சில நெருக்க வரும் பொழுதுதான் கர்த்தரை காண முடியும். ஆமென்.
கூடாரவாசியாக இருந்த பொழுது கர்த்தரை காணலை. அல்லேலூயா. வீட்டில் இருந்த பொழுது கர்த்தரை காண முடியலை. ஆனால் தான் வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினைக்கும் பொழுது, இனி எனக்கு எப்படி இந்த பிரயாணத்தை செய்ய போகிறேன், வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கும் பொழுதுதான் அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது, எனக்கு மேலே கர்த்தர் வந்து நிற்கிறார் என்பது. பிரைஸ் தி லார்ட். இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் வந்தது நல்லது. அதனால என் தகப்பனாகிய ஆபிரகாம் கண்ட அதே தேவனை நான் காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்து வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா கர்த்தரை காண முடியும் என்று? சில நெருக்கங்கள் வரும் பொழுது உங்களுக்காக கர்த்தரே வந்து நிற்பார். அல்லேலூயா. யாக்கோபு எதிர்பார்க்கல. யாக்கோபு தான் வாழ்க்கையில் நினைக்கவே இல்லை நான் கர்த்தரை காண்பேனா என்று. என் தகப்பன் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆபிரகாமின் தேவன் ஒருவர் இருக்கிறார், ஈசாக்கின் தேவன் இருக்கிறார், அவங்கள்ட்ட எல்லாம் பேசி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்கிட்ட பேசுவார் நினைக்கவே இல்லை. அப்படி நினைத்த யாக்கோபுக்கு அவன் அழைக்காமலேயே அவனுடைய இருட்டுக்குள் கடந்து வந்தது போல அவர் நீங்கள் அழைக்காமலேயே உங்கள் இருட்டினான சூழ்நிலையில், பலகீனமான சூழ்நிலையில், உடைந்து போகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்க வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் சொல்ல மாட்டான்? இந்த இடம் மிக பயங்கரமாய். நீங்களும் இதே வார்த்தை சொல்லணும்னா அப்போ நீங்கள் என்ன காணணும்? தேவ தரிசனம் காணணும், தேவ தூதர்களை காணணும். அப்புறம் அதற்கு மேலாக தேவனே காணத்தக்கதாக. அல்லேலூயா. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் இந்த இடம் மிக பயங்கரமாயிருந்தோம். அதனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. எதமோ உடஞ்சி போய் வந்து இருந்த இடமாக்க அமையிடும். இந்த இடத்துல எப்படியா ராத்தங்கி தப்பிச்சுட்டு போயிடலான்னு நினச்ச இடம் அவன். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை நீ எப்படி தப்பிப்போம் என்று நினைக்கிற இடத்தையே கர்த்தர் மாற்றி அமைக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலை, யாக்கோபே நீ தனிச்சிருக்கிறேன்னு தானே பயம் வந்திருக்கு. இப்போ பாரு, உனக்கு முன்னாடி நான் தூதர்களை நிறைச்சி வச்சிருக்கிறேன். மனுஷன் நிறைக்காத இடத்துல கர்த்தர் தூதர்களை கொண்டு நினைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அல்லேலூயா, எந்த மிருகங்களும் உன்னை அண்டாது. கேனா ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பதாக ஏறுகிறதும் இறங்குறதுமாக. நீ எத்தனை தடவை வாசித்தாலும் புரியாது. எதற்கு தூதர்கள் வந்தார்கள், எதற்கு ஏணி வந்துச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது யாருக்கு பிரயோஜனம்னா, யாக்கோபுக்கு பயங்கர தைரியம் இருக்குச்சு. என் பக்கத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா நான் காண்கிறேன் என்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த தூதர்கள் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் அந்த தூதர்கள் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருப்பார்கள். அவன் தனிச்சு இல்லை என்பதை அந்த இடத்துல உணர்வதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்த நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்க தனித்தல்ல பிரயாணம் பண்ணுகிறது உங்களுக்காக கர்த்தர் தானே இறங்கி வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேற அந்த இடம் ஏன் பயங்கரமா இருக்கும்? ஏன் அந்த இடம் பயங்கரம்னு சொன்ன காரணம் என்ன? கர்த்தரை பார்த்தாச்சு. கர்த்தரை பார்த்தது மாத்திரமல்ல, அங்கே இருந்து முதல் தடவையாக தேவ சத்தத்தை யாக்கோபு கேட்டான். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உடையிற நேரம்தான். ஒரு மனுஷனுடைய உடைவு வரும்பொழுதுதான் கர்த்தர் சத்தம் கேட்க முடியும். ஆமென். யாருடைய சத்தமும் கேட்காம 80 கிலோமீட்டர் பிரயாணம், யாரிடத்துல ஒன்றும் சொல்லாம ஒரு பிரயாணம். ஆனால் ஒரு இடத்துல உடைகிறீங்க பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்காய் பேச தொடங்கினார். அல்லேலூயா. என்கிட்ட இந்த இடத்துல யார் பேசுவா அப்படின்னு நினைச்சிருந்த யாக்கோவோடு அந்த ராத்திரியில் பேசினது போல இந்த 8வது மாதத்தில் உன் வீட்டறையில் கர்த்தர் உன்னோடு பேசுவதற்கு, இந்த சபையில் தேவ சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் முழங்க பண்ணுவதற்கு என் தேவன் வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை பல சத்தத்தை கேட்டிருக்கிறேன். யாக்கோபு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நான் பல சத்தத்தை கேட்டிருக்கிறேன், எங்கள் தகப்பனிடத்தில் பேசினதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் நம்பல. என்கிட்டயே கர்த்தர் பேசுவதற்கு அந்த ராத்திரியிலே கடந்து வந்தது போல நீ இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய சத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரமிக்கத்தக்க அதிசயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதுதான், கர்த்தரை பார்ப்பதுதான், தூதனை காண்பதுதான் பிரமிக்கத்தக்க அதிசயம். எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத ஒரு கிரியை என்ன தெரியுமா? ஜாதிகளோடு கர்த்தர் பேசுகிறவர் அல்ல, தேவ ஜனத்தோடு உங்களோடு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேச வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் என்னோட பேச வல்லவராக இருக்கிறார். என்னோட பேச
யாக்கோபோடு ராத்திரி அவன் கேட்கலையே, அவன்கிட்ட பேசினீர் அல்லவா. ஆனால் இந்த நீர் என்னோட பேசணும்னு கேளுங்க, உங்களோட பேச வல்லவராயிருக்கிறார். அவன் கேட்கல, அவன்கிட்ட பேசினார். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களோட ஏன் பேச மாட்டார்? என்னோடு பேச வல்லவராயிருக்கிறார். அந்த இடம் மிக பயங்கரமாயுமா, அந்த இடத்த அப்படியே ஒன்றொன்னா ஆண்டவர் மாற்றிட்டே இருக்கிறார். அந்த இடத்த அப்படியே அல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு சொப்பனம், அப்போ நல்ல தூக்கம், அந்த இடத்துல ஒரு ஏணி, அந்த இடத்துல ஒரு அலையில் தேவதூதர்கள், அந்த இடத்துல தேவனே வந்து நின்று, இப்போ தேவ சத்தம் கேட்குது. அவனுக்கு அது காட்டில் படுத்த மாதிரியே என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. அதுதான் சூழ்நிலைகளை மாற்றுகிற நல்ல தேவன். எந்த ஜாதி இடத்திலும் செய்யாத ஒரு கிரியை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த ஜாதி இடத்திலும் செய்யாத ஒரு சத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய். இதுவரை என் சத்தம் தான் ஆண்டவரே மேலே மேலே வந்துருச்சு. ஆனால் இது தடவை அல்லேலூயா கர்த்தர் என்னோடு என்ன பேசினார்? நான் அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று தேவன் அல்லேலூயா ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா சத்தத்தை கேட்டது என்ன? வாக்கு தத்தங்களை தகப்பன் வாயிலிருந்து ஏமாற்றி ஆட்டுத்தோல் போர்த்தி நாகப்பனுடைய வாயிலிருந்து வாக்கு தத்தத்தை கேட்டவன் இப்ப தேவனிடத்திலிருந்தே அந்த வாக்கு தத்தத்தை உன் ஜாதிய அல்லேலூயா சன்னதிய பூமியில் வம்சங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று தேவனிடத்திலிருந்தே அந்த சத்தத்தை கேட்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. ஏமாத்தி ஆட்டை வெட்டி ஆட்டை கொண்டு கொடுத்து எப்படியாவது ஒரு தேவ வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நினைத்த அவனுக்கு அப்படியெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு நீ எந்த குறுக்கு வழிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வழியை நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே மேல வந்து நின்றுட்டு அப்ப நீ ஏசா போல நின்னல்லவா கேட்ட. இப்ப அப்படி கேட்கண்டா. யாக்கோபாய் நீ நில்லு, உன்னோட நான் வாக்கு தத்தத்தோட பேச வல்லவராக இருக்கேன். நீங்க உண்மை உள்ளவர்களாய் நிக்க தொடங்கினா கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்க உண்மை உள்ளவர்களாய் தேவ சமூகத்தை நிக்கத்துக்குன்னா எந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு விஷயம் அல்ல, உங்களோட யாரு பேசுறாருன்னு தான் முக்கியம். உங்களோட சொல்ல வேண்டியதை கர்த்தர் எந்த சூழ்நிலையும் சொல்ல வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தை கேட்க வேண்டிய நேரமா இது? உடைஞ்சு ஓடுற நேரம். ஆமா, நீ உடைகிற நேரம் தான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை தர வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை தந்தனால தானே தேவ சமூகத்தில் வந்து இருக்கீங்க. எத்தனை உடைவுகள் உங்க வாழ்க்கையில வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் பேசாம இருந்திருந்தா ஒண்ணுமில்லாமல் போயிருந்திருப்பீர்கள் அல்லவா? உங்கள் பின் நிலைமையை நினைத்து பாருங்கள். உடைவு வரும் பொழுது, பலகீனம் வரும் பொழுது கர்த்தர் பேசினதால தானே இன்னும் பலப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கிறோம் நாம். பிரைஸ் தி லார்ட். பேச வேண்டிய நேரத்தில், அதான் யாரும் பேச முடியாத நேரத்தில் கர்த்தர் நமக்காய் பேச வல்லவராக இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிங்க. எனக்காக யாரு பேசுவார்கள்? நான் இப்படி தனிச்சு நிற்கிறேனே என்று நினைத்த பொழுதுதான் கர்த்தர் அவனோட சூழ்நிலையை அறிந்து அவனோட பேச கத்த தொடங்கினார். நீங்க தனித்தல்ல, நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் என்னோட பேச வல்லவராக இருக்கா? சும்மா இல்லை, வாக்கு தத்தத்தை பேசி ஆண்டவரால் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லிட்டு ஆண்டவரால் நிறுத்த முடியலை. அடுத்தது அவன்கிட்ட பேசுகிறாரு தன்னுடைய அன்பையும். அல்லேலூயா. தேவன் அவன் மீது என்ன அன்பு வைத்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்றும் ஒன்றுமே இல்லாதவன்ட்ட ஆண்டவர் பேச தொடங்கினார். ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறியா? அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் என்ன பேசினார் பாருங்க. யாராவது அவனுக்கு சொல்ல வேண்டிய சொந்தங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவனுக்கு கூட இருக்கிற நண்பர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை என் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம், 15ஆம் வசனம், உன்னை காத்து இந்த தேசத்திலே உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சது என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு, இப்பொழுதுதான் புரிந்தது என்னை கைவிடாத ஒருவர் என்னோடு கூட பிரயாணம் பண்ணி வருகிறார். நான் இந்த 70 கிலோமீட்டர் நடந்து வந்தது தனித்துன்னு நினைச்சேன். நான் தனிச்சு நடந்து வரல. என்னை கைவிடிக்கிறவர் என்னோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தனி செல்ல உங்க வாழ்க்கையின் பிரயாணத்தில் தொடங்கி
தொடங்கினது. நீங்க தொடங்கின நாளிலிருந்து கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்தினதால தான் நீங்கள் பலப்பட்டு இன்னும் இருக்கிறதற்கு காரணம். நான் தனிச்சு எதையுமே செய்ய முடியாது. என் கூட கர்த்தர் இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அங்கே இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இப்ப எனக்கு சொல்லணுமான்னு நினைச்சா இப்பதான் அதை யாக்கோபுக்கு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் எனக்கு சொல்லணும். அவனுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் அதை சொல்லணும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி, உங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து, உங்களை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் பாதுகாத்து, உங்களை பலப்படுத்த வேண்டிய நேரத்தில் கர்த்தர் பலப்படுத்தி எடுத்த வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தனிச்சிருக்கும் போதானே என்கிட்ட சொல்லணும். என் கூட யார் வரப்போறா? என்னோட இதுவரை நான் விளையாடி நடந்து கொண்டிருந்த, எனக்கு உதவியாக இருந்த, எனக்கெல்லாம் வேட்டையோடு கூட இருந்த ஏசா என்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, ஏசா இல்லாட்டி என்ன, உன் கரத்தை பிடிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தகப்பன் இருக்கிறார் என்று நினைத்தான். உன் தகப்பன் இல்லாவிட்டால் என்ன, உன்னுடைய கடைசி வரைக்கும் கைப்பிடிப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை நேசித்த என் தாய் எனக்கு இல்லாவிட்டால் என்னை ஹல்லேலூயா உன்னை கடைசி வரை நடத்தி கொண்டு போகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் இருட்டில் வைத்து அவனை பலப்படுத்தினது போல இந்த 8வது மாதத்தில் ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, உங்களோடு கர்த்தர் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். பயங்கரமாயிருக்கும். ஒரு மனுஷனை எப்ப பலப்படுத்தணுமோ அப்ப பலப்படுத்துகிறார். சொல்லுவான்ல, அப்போ கத்துறத சொன்ன பிறகு ஏன் சொல்ல மாட்டான்? இந்த இடம் மிக பயங்கர. நம்புகிறேன் யாக்கோபுடைய அந்த சூழ்நிலையே, அந்த ஏரியாவே கத்தர் அப்படியே கண்ட்ரோல் எடுத்து மாற்றிட்டே இருக்கிறார். இப்போ பயங்கர பலம் அவனுக்கு வருகிறது. தூதர்களை பார்த்தாச்சு, இயேசு தேவனை பார்த்தாச்சு, தேவ சத்தத்தை கேட்டாச்சு, வாக்கு தத்தத்தை கேட்டாச்சு. அல்லேலூயா. அடுத்தது கூட எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டாச்சு. அந்த இடம் பயங்கரமான இடம் தானே. நம்மகிட்டையும் கர்த்தர் அப்படித்தான் பேசணும். என்ன செய்ய போகிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், யார் உன்னோடு கூட வரப்போகிறார்கள், என்ன உனக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தரும் உங்களோடு என்னோடையும் பேச வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மீது வைத்த அன்பை அவர் சொல்லி, அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் நித்திரை தெளிந்த பொழுது மெய்யாகவே, அப்போ காலையில் அவனுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு இப்போ அந்த தேவ பிரசன்னம் அவனுக்கு புரிய தொடங்கிருச்சு. இந்த ஸ்தலத்தில் என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அதான் யாக்கோபு, அதான் இந்த இடம் பயங்கரமாக இருப்பது என்று சொல்ல காரணம், தேவ பிரசன்னத்தை அவன் ராத்திரியில் உணரலை. ஆனால் இந்த வார்த்தைகள் கேட்க கேட்க அவனுக்கு உணர்ச்சி வருகிறது, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த ராத்திரியிலும் அந்த அல்லேலூயா ஒண்ணுமில்லாத இடத்திலையும் அவன் தேவ பிரசன்னத்தை, தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாடும் பொழுது தேவ பிரசன்னத்தை அறிந்து கொள்கிற இருக்க வேண்டும். தேவ வசனத்தை கேட்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணராத எந்த பிரசங்கமும் நம்முடைய வாழ்க்கையில், அவரை பாடும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் முன்பதாக இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அல்லேலூயா, 2 வார்த்தை ஜெபித்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய இடத்தை கர்த்தர் பயங்கரமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால ஏன் சொல்ல முடியாது, கர்த்தருடைய கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய ஃபீலிங் உண்டாயிருச்சு, கர்த்தர் இங்கேயே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அதை அவனால் உணர்ந்து கொள்ளுகிற சங்கீதம் 68:35 வாசிக்கும் பொழுது, வாசிக்கணும்னு இல்லை, இருந்த எடுத்தா வாசிங்க. சங்கீதம் 68:35.
அவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். அவனுக்கு அந்த இடம், கர்த்தர் அந்த இடத்தை கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாக. யாக்கோபு வந்தது தனித்து, ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டான். அல்லேலூயா, கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நான் நம்புறேன், கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் இருந்து உங்களை பலப்படுத்த, இந்த ஆலயத்தில் இருந்து உங்களை பலப்படுத்த, அல்லேலூயா, உங்கள் சூழ்நிலைகளில் இருந்து உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் யாக்கோபுடைய அறிவு. இந்த இடம் மிக பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலையிலே அல்லேலூயா, இது பயங்கரமாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, இது ஆமா, இது தேவனுடைய வீடு. வீட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு. உனக்கு வீடு இல்லை. அல்லேலூயா. வீட்டை விட்டு ஓடி வந்தாச்சு. இப்பொழுது யாக்கோபுக்கு புரியுது, எனக்கு வீடு இல்லை, ஆனால் கர்த்தருடைய வீடு எங்கே இருக்கு? அப்போ நான் வந்து நிற்கிறது எங்க? இது யாருடைய வீடு? ஆமாம், எனக்கு வீடு இல்லை, ஆனால் தேவனுடைய வீட்டிலே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. நான் வனாந்திரத்தில் நிற்கலை, நான் தனித்து நிற்கலை, நான் எங்கேயோ நிற்கலை. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல. புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஓடி போய் நிற்கிற இடம், சோர்ந்து போய் நிற்கிற இடம், நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற இடம், அது தேவனுடைய வீடாய், தேவனுடைய வீடுனா தேவன் வாசம் செய்கிற வீடாக கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 16. அல்லேலூயா. 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவ பிரசன்னத்தை யார் உணர்கிறார்களோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்கள் என்றும். அடுத்தது அது தேவனுடைய ஆலயம், பரிசுத்தமாய் நீங்களே அந்த ஆலயம். அப்பொழுதுதான் யாக்கோபுக்கு புரிகிறது, நான் இருக்கிற இடம்தான் எந்த இடம்? தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய வீடு. நான் அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கல, கர்த்தருடைய வீட்டில் தான் வந்து நிற்கிறேன் என்று யாக்கோபு அறிந்து கொண்டான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் மற்றதெல்லாம் மாறி போகும் பொழுதும் மாறாத தேவன் அவனை சரியான இடத்திலே கொண்டு நிறுத்தி, அல்லேலூயா, உணர பண்ணினது போல கர்த்தர் இந்த நல்ல நாளில் நீங்கள் எங்கேயும் இல்லை, கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு இப்போ ஒரு வீடாய் காட்சி அளிக்கிறது. நான் தனித்தில்லை, நான் வனாந்திரத்தில் நிற்கலை, நான் எங்கேயுமே நிற்கலை. இந்த இடம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. எந்த உதவியும் இல்லாவிட்டாலும் தேவனை நேசிக்கிறவனை அவர் எந்த இடத்திலும் வைத்து பாதுகாத்து பலப்படுத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றான், இந்த இடம் மிகவும் பயங்கரமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பயங்கரமாயிருக்கிறது. அதிகாலை அப்புறம் சொல்றான் பாருங்க, இது என்னது? உனக்கு மட்டும் எப்படியா இதெல்லாம் இத்தனை வெளிப்பாடுகள் வந்துடுச்சு? உனக்கு மட்டும் ஆண்டவர் என்னெல்லாமோ லைனா 10 விஷயங்களாக ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார். 1, கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். 2, கர்த்தர் ஒரு பெரிய ஏணியை காண்பித்து ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் செய்கிறது பாருங்க, அதில் ஏணியை காண்பித்து கொடுத்தார். 3, ஒரு தேவ தூதர்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். 4, கர்த்தரே வந்து அவனுக்கு முன்பதாக நின்றார். 5, கர்த்தர் அவனோடு பேச தொடங்கினார், தேவ சத்தத்தை கேட்க தொடங்கினார். 6, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவனோடு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு 7, கர்த்தர் அவனுக்கு செய்ய போகிறதை சொன்னார். 6, 8, அவனோடு அல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்படியாக 9, இது தேவனுடைய வீடு, வேற ஒண்ணு இல்லை, கர்த்தர் இங்கு வாசம் பண்ணுகிறார் என்கிற பெரிய அறிவை கர்த்தர் அந்த ராத்திரியிலே அவனுக்கு கட்டளையிட்டார். கடைசியாக அவனுக்கு புரிந்தது,
நான் நிற்கிற இடம் சாதாரண இடம் அல்ல, இது ஒரு வானத்தின் வாசல். நான் வந்தடைந்து இங்கே படுத்துக்கொண்டது அலையில எதேர்ச்சியாய் அல்ல, நான் படுத்துக்கொண்டது ஏதோ எதேர்ச்சியாய் அல்ல, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. இது கர்த்தருடைய வாசல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 8வது மாதத்தில் உங்களுக்காக ஒரு தெய்வீக வாசலை கர்த்தர் திறந்து தந்து, அல்லேலூயா, ஒரு அபிஷேகத்தின் வாசலை உங்களுக்காய் திறந்து தந்து, ஒரு ரட்சிப்பின் வாசலை கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு அல்லேலூயா யாக்கோபுக்கு திறந்து கொடுத்தது போல ஒரு வாசலை எனக்காக, அல்லேலூயா, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா, எந்த வாசல்களும் அவனுக்கு நேராய் அடைபட்ட பொழுது கர்த்தர் பரலோக வாசலை அவனுக்காய் கர்த்தர் திறந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லா வாசலும் அடைக்கப்படுதா? உங்களுக்காக ஒரு வானத்தின் வாசலை கர்த்தர் திறக்க வல்லவரார். எல்லாம் ஸ்தம்பித்து போய் நிற்கிறீர்களா? கர்த்தர் அல்லேலூயா யாக்கோபுக்கு என்னெல்லாம் காமிக்காத பாருங்க. அதெல்லாம் திருப்பி திருப்பி வீட்டில் போய் வாசிக்கலாம் தெரியும். கர்த்தர் ஒரு வானத்தின் வாசலை, அல்லேலூயா, என் வாசல் உனக்கு முன்னாடி இருக்கு, நீ ஏன் பயப்படுகிற? அல்லேலூயா, மற்றது வீட்டின் வாசல் அடைக்கப்படலாம், அல்லேலூயா, சொந்தங்களின் வாசல்கள் அடைக்கப்படலாம், மருத்துவ வாசல்கள் உனக்கு அடைக்கப்படலாம், அனுகூலமான வாசல்கள் அடைக்கப்படலாம். ஆனால் வானத்தின் வாசலை ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற, ஒருவனும் அல்லேலூயா திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற ஒரு தாவீதின் திறவுகோலை உள்ள ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்காய் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் தந்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுவரை திறக்காத சில அபிஷேகத்தின் வாசல்கள் உங்களுக்காக எத்தனை பேர் அல்லேலூயா விரும்புகிறீங்க? ஒரு தரிசனத்தின் வாசல், ஒரு சொப்பனத்தின் வாசல், அல்லேலூயா, ஒரு தீர்க்க தரிசனத்தின் வாசல், ஒரு தேவ கிருபையின் வாசல், ஒரு ரட்சிப்பின் வாசல் எனக்காய் திறந்து வரட்டும். ஆமென். இதுவரை திறக்காத ஒரு வாசல், முதல் தடவையாய் எந்த புறஜாதிக்கும் காணிக்காத ஒரு வாசலை, எந்த புறஜாதிக்கும் கொடுக்காத ஒரு வாசலை கர்த்தர் யாக்கோபுக்காய் வானத்தின் வாசலை திறந்து கொடுத்தா. நீங்க விசுவாசிங்க, ஒரு வானத்தின் வாசல் உங்களுக்காய் திறக்க போகிறது. அது நீ எதிர்பார்க்காத ஒரு வானத்தின் வாசலை. யாருடைய சகாயம் இல்லாமல் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வானத்தின் வாசலை கர்த்தர் திறந்து வர போகிறா. எந்த அல்லேலூயா எந்த விடுதலை இல்லாமல் சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? ஒரு வானத்தின் வாசலை, அல்லேலூயா, அல்லேலூயா, பூட்டப்பட்ட வீட்டின் வாசல்கள் பூட்டப்படலாம், சகாயம் பண்ணுகிறவருடைய வாசல்கள் பூட்டப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வாசல் ஒரு நாளும் பூட்டாது. அது ஜீவனுள்ள வாசல். உங்களுக்காய் கர்த்தர் திறந்து தருவதற்கு என் தேவன் வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்த பொழுது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த இடம் மிகவும் பயங்கரமா இருக்கிறது. இங்க எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறாரு, இப்படியெல்லாம் என்ன வழி நடத்துறேன்னு சொல்றாரு, இப்படியெல்லாம் என்னோட வாசலெல்லாம் எனக்கு காமிக்கிறாரு, அவருடைய வீட்டு இதுன்னு எனக்கு உணர்த்தி தர்றாரு, அவருடைய அல்லேலூயா பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது, அவர் எனக்கு ஏணியை காட்சி தராரு. ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு காரியங்கள் செய்கிறார் என்றால் உங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு இந்த மாதத்தில் ஒரு வானத்தின் வாசலை திறந்துதார் ஆண்டவர். உம்மை காண்கிற ஒரு வாசலை எனக்கு திறந்து தாருமாடு, ஒரு தரிசனத்தின் வாசலை எனக்கு திறந்து தாருமாடு. அப்படி எல்லாரும் எழுப்பி நின்ற வண்ணமாக அதே 2-3 காரியங்கள் இருந்தாலும் அல்லேலூயா நான் இதை சொல்லி முடிக்கிறேன். எனக்காக ஒரு வாசலை கர்த்தர் அல்லேலூயா அவனுக்காய் கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அன்னைக்கு அவன் ஒரு பொருத்தனை எடுத்தான். ஆண்டவரே, இனி நான் அல்லேலூயா